அண்ணாமலை அண்ணன் செய்த உதவினால ஒரு குடும்பம் அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒருவருடைய இறுதி சடங்கை நிம்மதியா நடத்தி முடிச்சிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாந்தனை பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசத்தூர் எனக்கூடிய கிராமத்தை சார்ந்தவர் சுப்பு எனக்கூடிய நபர். இவர் 29 வருஷமா பஹ்ரைன் நாட்டுல கட்டட தொழிலாளியா இருக்காரு. இவருக்கு 3 மகள்கள் இருக்காங்க. இவர் உடல்நலை குன்றிய காரணத்தினால பஹ்ரைன் நாட்டிலேயே உயிரிழக்கிறாரு. அவருடைய உடலை இந்தியாவுக்கு கொண்டு வர முடியல, போதிய ஆவணங்கள் இல்லாதனால. அவங்க குடும்பத்தை சார்ந்த 3 மகள்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அண்ணாமலை அண்ணன் கிட்ட உதவி கேட்ட உடனே அண்ணாமலை அண்ணன் தலையிட்டு இறந்து போன சுப்பு அவர்களுடைய உடலை பத்திரமாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய கிராமத்துல கொடுத்துருக்காரு. இதனால அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நிம்மதியா அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க. இதுதான் அண்ணாமலை அண்ணன். அண்ணாமலை அண்ணனோட சொந்த ஊர் ராமநாதபுரம் கிடையாது. அண்ணாமலை அண்ணன் இப்போ மாநில தலைவர் கிடையாது. அண்ணாமலை அண்ணன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. அண்ணாமலை அண்ணன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட உதவி கேட்டு வந்துட்டீங்களா, என்னால் அதை முடிஞ்சா கண்டிப்பாக செய்வேன். முடியலன்னா யாருக்கிட்ட போனால் அந்த வேலையை முடியுமோ அவங்க கிட்ட நான் சேர்த்து விடுவேன். இதுதான் அண்ணாமலை அண்ணனோட பழக்கம், அவரோட குணமே இதுதான். இப்படிப்பட்ட மனிதர் தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சியை சார்ந்த புழுவுக்கும் கீழாக்கக்கூடிய மனிதர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பண்ணினது அண்ணாமலை அண்ணன். அண்ணாமலை அண்ணனுக்கு பதவியோ எதுவும் முக்கியம் கிடையாது நல்லது செய்யறதுக்கு. அவரால் முடிஞ்சிச்சுன்னா எப்பயுமே நல்லது பண்ணுவார். இந்த உதவி பண்ணினது ராமநாதபுரம் மாவட்டம். ஏன்னா நிறைய பேர் அண்ணாமலை அண்ணனை கொங்கு பகுதிக்கு மட்டும் சொந்தக்காரர் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணாமலை அண்ணன் இந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்க பிரச்சனைனாலும் அண்ணாமலை அண்ணன் அவரால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா செய்வாரு, செஞ்சுக்கிட்டே இருக்காரு.